எத்தனை பேர் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு சார்? கடவுள் எப்பவுமே டைரக்டா என்ன பண்ண மாட்டார் சார், ஹெல்ப் பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார் சார்? இறை தூதர்கள் அனுப்பி வைப்பாரு. அவர் கொடுக்குற மெசேஜை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ்ல இருந்த ராஜபாண்டியனுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நண்பர், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளாக் அம்பாசிடர் மிஸ்டர் சுஜித் கான் அவருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். செல்லத்து ராஜபாண்டியன், நேட்டிவ் விருதுநகர். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, வாழ்க்கையில படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க சார், எல்லாரும் படிக்க வைப்பாங்க. 10th மேக்ஸ் சென்டம், 12th மேக்ஸ் சென்டம். வீட்டில் பிஎஸ்சி மேக்ஸ் தான் எடுக்க சொன்னாங்க. இல்லை நான் படித்தா இன்ஜினியரிங் தான் படிப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சி முரண்டு பிடிச்சி 3 லட்ச ரூபா எஜுகேஷன் லோன் போட்டு நம்ம மதுரையில் இருக்கிற பிடிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ இசிஇ ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது 1 லட்சம் சம்பளம் கிடைக்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போனோம். செகண்ட் இயர் 80,000, தேர்ட் இயர் 60,000, ஃபைனல் இயர் முடிக்கும் போது 20,000 ரூபாய் சேலரி தான். அந்த 20,000 ரூபாய் சேலரியை வச்சு என்னோட எஜுகேஷன் லோன் அடைக்கிறதுக்கு 7 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம் சார்? நான் வாங்கின லோன் அடைக்கிறதுக்கு 7 வருஷம் ஆகும். அப்பதான் நான் ஜீரோ ஆக முடியும். என்ன ஆக முடியும் சார்? வாழ்க்கையில் எல்லாரும் ஹீரோ ஆகும்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் கடன் அடைச்சாதான் என்ன ஆக முடியும் சார்? ஜீரோ ஆக முடியும். அந்த டைம்ல இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ வேலையை பார்த்துக்கிட்டே பாட்டே நான் தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வேலை பார்க்குற நபர் நிறைய பேர் இருப்போம். ஆக்சுவலி 8 மணி நேரம் வேலைக்கு போறோம், ஒரு 10 மணி நேரம் ஃபேமிலி கூட என்ன பண்ணலாம் சார், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மினிமம் 3 மணி நேரம் நமக்கு இருக்கு. அந்த 3 மணி நேரத்துல நம்ம பேசுறது அதிகபட்சமா வாழ்க்கைக்கு தேவையில்லாத பேசுறோம். வீண் பேச்சு. ஹலோ, நம்ம என்ன பேசுறோம் சார்? அதிகபட்சமா வீண் பேச்சு, வெட்டி பேச்சு தான் பேசுறோம். அதனால 1 பைசா கூட நமக்கு என்ன கிடையாது சார், லாபம் கிடையாது. அந்த 3 மணி நேரம் வீவாக்காக ஸ்பெண்ட் பண்ணா கண்டிப்பா ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்படிதான் மை டிஃபரன்ஸ் இந்த பிசினஸ்ல லைஃப் சேஞ்ச் ஆச்சு. டெய்லி ஒரு 3 மணி நேரம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ராடக்ட்டை பத்தி, பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிச்சோம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னதான் உடம்பு முழுவதும் என்ன தேய்ச்சி இருந்தாலும் ஒற்ற மண்ணு ஒட்டும். எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு சார்? நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்ன சார், மண்ணு ஒட்டும். நம்பிக்கை இல்லாதவங்க நீங்க நைட்டு கொஞ்சம் 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி என்ன பண்ணி பாருங்க சார், உருண்டு பாருங்க, ஒற்ற மண்ணு ஒட்டதான் செய்யும். அப்ப முயற்சி பண்ணா வெற்றி கேரண்டியா கிடைக்கும். ஸோ எனக்கு லைஃப்ல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் ஒரு ட்ரீம். எத்தனை பேருக்கு இருக்கு சார்? நான் ஜாப்ல இருக்கும்போது கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தேன். 1 கோடி ரூபாய் டிவைடட் பை 20,000 ரூபாய் போட்டா 500 மாசம் தேவைப்படுது. எத்தனை மாசம் சார்? 500 மாசம். 500 மாசம் டிவைடட் பை 12 போட்டு பார்த்தா எனக்கு 41 வருஷம் தேவைப்படுது. எத்தனை வருஷம் சார்? நான் வாழ்க்கையில அந்த ஜாப்ல இருந்தாலும் 41 வருஷத்துலதான் 1 கோடி சம்பாதிக்க முடியும். 2வது கோடிக்கு நான் இருப்பேனா சார்? இருக்க மாட்டோம். அப்படியே 41 வருஷத்துல 1 கோடி சம்பாதிச்சாலும் பேங்க்ல என்ன இருக்கும் சார்? கடன் தான் இருக்கும், சேவிங்ஸ் இருக்காது. கரெக்டா இல்லை சார்? அப்ப மினிமம் டைம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஸோ பணம் சம்பாதிக்கிற 2 கேட்டகரி இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காரு, இன்னொருத்தர் பணத்தை அவர் பின்னாடி வர வைக்கிறார். இதுல யாருக்கிட்ட சார் பணம் இருக்கும்? பணத்தை பின்னாடி வர வைக்கிற கலையை நம்ம கத்துக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். இண்டஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறது பணத்தை பின்னாடி வர வைக்கக்கூடிய கலை. என்ன சார்? பின்னாடி வரக்கூட கலை. நீங்க ஒரு விதைய முடிவெடுங்க, முடிவெடுத்து 2 நபருக்கு வாய்ப்பு கொடுங்க. அடுத்து அது 4, 8, 14 ஒரு டீமா ஒரு பெரிய விருட்சமா டெவலப் ஆகும். அது மூலமா உங்களுக்கு பேசிவ் இன்கம் வரும். என்ன வரும் சார்? பேசிவ் இன்கம். ஸோ கொரோனா டைம்ல எல்லாரோட லைஃபும் ஸ்பாயில் ஆச்சு. ஆனா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அது பெரிய வசந்த காலமா இருந்துச்சு. எனக்கு இந்த கொரோனா டைம்ல மட்டும் 3 வருஷத்துல வந்த இன்கம் 1,26,00,000 ரூபாய் கமிஷன். இதே ராஜபாண்டியன் ஜாப்ல இருந்தா 41 வருஷத்துலதான் 1 கோடி சம்பாதிக்க முடியும். ஆனா வீவால இருந்தனால 3 வருஷத்துல 1 கோடி தான் சம்பாதிக்க முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு எங்க தாத்தா கோடீஸ்வரர் கிடையாது, தாத்தாவோட அப்பா கோடீஸ்வரர் கிடையாது, அப்பாவும் கோடீஸ்வரர் கிடையாது. ஆனா காட் கிரேஸ் வீவா மூலமா இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சாச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெனிஃபிட் என்னன்னா, எல்லாரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலே வருமானம் இல்லாம, அதை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம எந்த பிசினஸும் திங்க் பண்ண முடியாது. கரெக்டா? ஒரு பிசினஸ் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், போட்ட பணத்தை எடுக்கணும்னு சொல்லும். ஆனா இண்டஸ்ட்ரி ஒரே பிசினஸ் தான், போடாத பணத்தை எடுக்கிற பிசினஸ். என்ன பிசினஸ் சார்? இண்டஸ்ட்ரிக்காக நீங்க எதுவுமே போட வேணாம், ஆனா அதுல இருந்து நீங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும். எனக்கு 100 கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ண மைண்ட் செட்ல தான் அந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த 100 கோடி ரூபாயில இருந்து இப்ப 2,22,00,000 ரூபாய்க்கு மேல வருமானம் வந்தாச்சு. மிச்சம் இருக்கிற 97 கோடியே 78 லட்சம் என்ன ஆயிட்டு இருக்கு சார்? வந்துட்டு இருக்கு. ஹலோ, வந்துட்டு இருக்கு. அப்ப அதுதான் இன்னைக்கு ஒரு பியூட்டி. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய நபர்கள் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஒரு கம்பெனில ஸ்ட்ராங்கா டிராவல் பண்ணும். அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருந்தா பெரிய அளவில் என்ன பண்ணலாம் சார்? ஜெயிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ ஒரு கம்பெனில 10 வருஷம் டிராவல் பண்றதுக்கும் 10 வருஷத்துல 10 கம்பெனி டிராவல் பண்றதுக்கும் என்ன இருக்கு சார்?
வித்தியாசம் இருக்கு. நாங்க ஒரு கம்பெனில டிராவல் பண்ணதான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு சார். நம்ம நிறுவனம் 2030 1000 கோடீஸ்வரர்களை உருவாக்க போறாங்க. எத்தனை கோடீஸ்வரர்கள் சார்? 1000 கோடீஸ்வரர்கள். எத்தனை பேர் 2030 இருப்போம் நம்பிக்கை இருக்கு சார்? எல்லாரும் இருப்போம். ஆனா அந்த 1000 கோடீஸ்வரர்கள் லிஸ்ட்ல எத்தனை பேர் இருப்பீங்க சார்? அந்த முடிவு நீங்க தான் எடுக்கும். எனக்கு கம்பெனில முதல் 50 கோடீஸ்வரர்கள் நான் இருப்பேன்னு சொல்லி முடிவெடுத்தேன். அது இன்னைக்கு ரியாலிட்டியா நடந்துச்சு. அதே மாதிரி கம்பெனியோட 2030 1000 கோடீஸ்வரர்கள் நீங்களும் ஒரு நபரா இருக்கணும். அப்ப எஸ்ன்னு ஒரு முடிவெடுத்து ஒரு 1000 நாட்கள் எங்க கூட டிராவல் பண்ணுங்க. எத்தனை நாட்கள் சார்? வாழ்க்கையில எத்தனையோ 1000 நாட்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம் சார்? செலவு பண்ணிட்டோம். ஆனா வீவாக்க ஒரு 1000 நாட்கள் செலவு பண்ணி பாருங்க. அது உங்க தலைமுறையை மாத்தும். என்ன மாத்தும் சார்? தலைமுறையை மாத்தும். ஏன்னா நீங்க கோடீஸ்வரர் ஆயிட்டா உங்க ஃபேமிலி என்ன ஆயிடுச்சு சார்? கோடீஸ்வரர் ஆயிடுச்சு. இந்த தலைமுறையில இருந்து நம்ம வாழ்க்கையே மாறும். அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்க கையில ரெடியா இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறுவனம் ஒவ்வொரு வாரமும் பெரிய மிராக்கிள்ஸ் நம்ம கம்பெனில நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. ஸோ எந்த டவுட்னாலும் இந்த ஹாலில் கிளாரிஃபை பண்ணி உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. சந்தேகத்தோட என்ன பண்ணாதீங்க சார்? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சந்தேகங்கிறது உங்களோட வளர்ச்சியை பாதிச்சிடும் ஆக்சுவலி. ஸோ நீங்க ஒரு பெரிய பைலட்டா கூட இருக்கலாம். கண்ணுல ஒரு தூசி வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் சார்? கேம் ஓவர். ஸோ நீங்க பெரிய அத்லெட்டிக் பிளேயரா இருக்கலாம். காலில் ஒரு சின்ன கிளாஸ் பீஸ் குத்திருச்சுன்னா உங்களால ஓட முடியாது. அப்ப வாழ்க்கையிலையும் சந்தேகம் ஒண்ணு இல்லாம என்ன பண்ணும் சார்? டிராவல் பண்ணும். ஸோ உங்களுக்கு 1000 சந்தேகம் இருந்தாலும் நாங்க பூர்த்தி பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா சந்தேகத்தை என்ன பண்ணாதீங்க சார்? ஹலோ, இங்க வரைக்கும் வச்சிடாதீங்க. வாயை விட்டு என்ன பண்ணிடுங்க சார்? கேட்டுருங்க ஆக்சுவலி. அப்ப கண்டிப்பா அந்த 2024 உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை குவிக்கக்கூடிய ஆண்டா இருக்கட்டும்.